ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முத்துச்செல்வன் வந்து மகாலிங்கத்தை கையங்குளமாக பிடிச்சிருந்தாங்க. சாரு, ஹரி இவங்களுடைய நிலைமைக்கு காரணம் மகாலிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையங்குளமாக பிடிச்சதுமே உடனே மகாலிங்கத்திட்ட உண்மையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீ உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ மகாலிங்கம் வந்து ஃப்ளாஷ்பேக்காக கதையை காட்டுறாங்க. அப்போ சாரு பார்த்தோம்னா அவங்க நடந்து வந்துட்டு இருக்கவும் அப்போ அங்கே ஹரி அங்கே இருக்கிறாங்க. ஹரியை பார்த்ததுமே சாரு வந்து ஹரி நீ வந்துட்டியான்னு சொல்லி கேட்கும் போது அப்போ ஹரி சொல்கிறாங்க, அங்கே பாரு சாரு, உனக்கு கல்யாணம், ஆனால் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம், என்னால் ஒன்று பிரிஞ்சு இருக்க முடியாது, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இதை ஒளிஞ்சு நின்று அவங்க மகாலிங்கம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கறதுக்காக நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் நீ என்னன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்க போறீ அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் சரி எப்படியாவது இப்போ இவங்களை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு அந்த நேரம் பார்க்க கரெக்டாக மகாலிங்கம் வந்து சாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது சாரு திரும்பி பார்க்குறாங்க. மகாலிங்கத்தை பார்த்ததுமே ஐயோ அப்பா நம்மளை பார்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கவும் உடனே வந்து மகாலிங்க சொல்றாங்க, என்ன சாரு இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே சாரு வந்து அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்பா நானும் இவனும் லவ் பண்றோம்பா, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம், நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம்பா, நீங்க வந்து சீனுவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை வற்புறுத்துனீங்க, ஆனா நான் இந்த அளவுக்கு போனேனே தவிர சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதுப்பா, அதனால எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே மகாலிங்க வந்து அவங்க சொல்றாங்க, சரி சாரு உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது, நீ முன்கூட்டியே சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா நான் வந்து இதுக்கு சம்மதிச்சிருப்பேன், இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, உங்களுடைய காதலுக்கு நான் சம்மதம் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சாருவும் ஹரியும் வந்து மகாலிங்க சொல்றதை கேட்டுட்டு நம்பி இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா நீ என்னப்பா பண்ற, உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப ஹரி வந்து சொல்றாங்க, நான் ஒரு நார்மலான குடும்பத்துல பிறந்த பையன் தான், எனக்கு கூடிய சீக்கிரத்துல வேலை கிடைச்சிரும், அதுக்கப்புறம் சாருவை நம்ம ராணி மறிக்க வச்சு காப்பாத்துவேன், ஆனா நான் ரொம்ப வசதியானவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்படியாப்பா அதனால என்ன ஒரு பிரச்சனை கிடையாது அப்படிங்கவும் சரி உங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேச வரேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அங்கே பாரு ஹரி நீ இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இரு, என் பொண்ணை கொண்டு நான் வீட்டில் வந்து விட்டுட்டு நான் வார அப்படின்னு சொல்லவும் உடனே ஹரியும் சாருவும் அதை நம்பியிருந்தாங்க. வா சாரு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் வந்து சாருவை கையை பிடிச்சி இழுத்துட்டு வரவும் ஒரு கட்டத்துக்கு மேலே சாருவுக்கு மகாலிங்கம் மேலே சந்தேகம் வருது. அப்பா என்னை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது உடனே மகாலிங்கம் தரன்னு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. உடனே வந்து சாருவுக்கு புரிஞ்சிருது, ஆக மொத்தத்தில் இவர் நம்மளை போய் சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என் கையை விடுங்கப்பான்னு சொல்லிக்கிட்டு சாரு வந்து கத்தவும் அப்போ உடனே வந்து மகாலிங்க சொல்றாங்க, நான் எவ்வளோ ஆசைப்பட்டு நான் திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை இந்த அளவுக்கு நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன், ஆனால் நீ என்னன்னா வந்து ஒன்றும் இல்லாத அந்த பையனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, உனக்கு எவ்வளோ பெரிய வசதியான ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்குது, ஆனால் அதை தவற விட்டுட்டு இப்படி போய் நீ விழ போறியா, அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன், அதனால ஒழுங்கு மரியாதை வந்துரு அப்படிங்கும் போது உடனே சாரு வந்து அப்பா எனக்கு வசதியும் வேண்டாம் வாய்ப்பு வேண்டாம், எனக்கு ஹரி இருந்தால் மட்டும் போகிறோம், சீனுவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் மாயாவை நான் பழி வாங்க மாட்டேன்பா, மாயா மேலே எனக்கு கோபம் இருந்தது உண்மைதான், ஆனால் சீனு அம்மா மனசில் ஃபுல்லாக மாயா தான் இருக்கிறார், அதனால வந்து நான் மாயாவோட வாழ்க்கையை நான் நாசம் பண்ண மாட்டேன்பா, மாயா ரொம்பவே நல்லவப்பா, அதனால் நான் சொல்கிறத கேளுங்க, என்னை ஹரியோட சேர்த்து வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லவும் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை இந்த மாதிரிக்கு சீனு அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க, அது எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது, என்னை தயவு செய்து விடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா சாரு வந்து அவங்க இப்படி சொல்கிறத கேட்டுட்டு மகாலிங்க வந்து சாருவை போட்டு அடிச்சிருந்தாங்க. அவன் இருந்தால் தானே நீ இப்படிலாம் பேசிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க கோவத்தோட நேராக ஹரியை பார்க்க வராங்க. அப்போ ஹரி வந்து என்ன மாமா வந்துட்டீங்களா, வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்காக வரல, உன் கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஹரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா மகாலிங்கம் அவங்களுடைய கதையை வந்து முடிக்கவும் அதே நேரத்தில் சாரு அங்கேருந்து ஓடோடி வந்துருந்தாங்க. ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வரவும் ஹரி வந்து அவங்க ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான நிலைமையில இருக்கவும் அப்போ சாரு வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, என்னை விட்டுட்டு போயிடாத ஹரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ மகாலிங்கம் வந்து அவங்க கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு இருக்கிறாங்க சாருவோட கையை பிடிச்சி. அப்போ சாரு கையில் பார்த்தோம்னா அவங்க வந்து ஹரியோட கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஹரி கையில் பிரேஸ்லெட் இருக்குது, அந்த பிரேஸ்லெட் வந்து சாரு கையில் அப்படியே வந்துடவும் அதோட பார்த்தோம்னா அவங்க மகாலிங்கம் சாருவை இழுத்துட்டு வந்துருந்தாங்க. ஹரியோட கதையும் முடிஞ்சு போயிடுது. அடுத்ததான் சாரு சொல்றாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷன் தான், நான் உங்ககிட்ட வேற என்ன கேட்டேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுன்னு தானே கேட்டேன், உன்னால முடியலன்னு பேசாம போயிருக்க வேண்டியது தானே, ஆனால் நான் லவ் பண்ணுனேன் அந்த ஹரி வேற என்ன தப்பு பண்ணுன்னா அவனுடைய கதை இப்படி முடிச்சிட்டியே, இதுக்கு மேலே நான் உயிரோட இருந்தா தானே நீ நினைச்ச மாதிரிக்கு சீனு மாமாவை என்னை கல்யாணம் பண்ணி வச்சு நீ வசதியான வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லி நீ ஆசைப்பட்ட, அது உனக்கு நான் கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரு பார்த்தோம்னா அங்கேருந்து ஓடுறாங்க. ஓடி கிணத்துக்குள்ளே போய் விழுந்துருந்தாங்க. அதோட பார்த்தோம்னா சாரோட கதையை முடிஞ்சிருது. இதை மகாலிங்கம் ஃப்ளாஷ்பேக்காக அந்த கதையை சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க ரகுரன் ஜானகி மாயா எல்லாருமே துடிதுடிச்சு போயிருந்தாங்க. இப்படி அநியாயமாக சாரோட கதையும் ஹரியோட கதையும் முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து மகாலிங்கத்திட்ட வந்து அவங்க முத்துச்செல்வன் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது சரிதான், நீ ஹரியோட கதையை முடிச்சு நீ இதை பண்ணுன, ஆனால் சாரு எதுக்காக நீ வந்து
இந்த மாதிரிக்கு மரத்தில் தொங்க விட்டு அப்படிங்கும்போது எனக்கு ரகுராம் மேலேயும் சீனு மேலேயும் இருந்த கோவம் தான் அதுக்கு காரணம். அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லி நினச்சேன். அதனால தான் இந்த மாதிரிக்கு நான் செஞ்சேன். என் கைப்படையே லெட்ரு எழுதி நான் சாரு கையில் இந்த மாதிரிக்கு வச்சு நான் சாருவோட கதையை முடிச்சதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் தான் சொல்லிக்கிட்டு நான் இந்த மாதிரிக்கு நான் திட்டத்தை போட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே முத்துச்செல்வன் வந்து மகாலிங்கத்தை போட்டு அடிக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுன? உனக்கு பணம் தானே வேணும், அது கேட்டிருந்தேன்னா கண்டிப்பாக நான் தந்திருப்பேனே, சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருப்பேனே. ஆனால் நீ என்ன இருந்தாலும் சரிதான், பெத்த தகப்பேன், அதனால வந்து நீ உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நீ அமைச்சு கொடுப்பேன்னு நினச்சி தானே நான் இந்த மாதிரி நானும் அமைதியாக இருந்துட்டேன். உன்னால் முடியலன்னு நீ பேசாமல் இருந்திருக்க வேண்டியது தானே. சாருக்கு நானே வந்து எல்லா விதத்துலேயும் வந்து அதாவது அவளுக்கு சொத்து சுகம் பணம் எல்லாத்தையும் கொடுத்து அந்த ஹரி ஆசைப்பட்டபடியே ஹரியும் சாருவையும் நான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நீ ஏன்ட்ட கேட்டிருக்க வேண்டியது தானே. ஆனால் பணத்துக்காக இப்படி வந்து அவங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமும் ஜானையும் பயங்கரமாக போட்டு மகாலிங்கத்தை போட்டு திட்டுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து மகாலிங்கம் தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ரகுராமும் அவங்க சீனும் வந்து நிரபராதுன்னு சொல்லிட்டு அவங்க தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அடுத்து ரகுராமும் அவங்க சீனும் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே ரகுராம் வந்து பத்மாவை கூப்பிடுவோம். பத்மா வராங்க. சொல்லுங்கண்ணா அப்படிங்கும்போது, ஆமாம் சீனுவும் மாயாவும் வந்து இப்படி டைவர்ஸ் பண்ண போகிறதா எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க, இது எல்லா பிரச்சனையும் காரணம் மகாலிங்கம் தான். நானும் வந்து சீனுவுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நானும் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கவும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ செஞ்சிருப்ப. இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அது அப்படின்னு மட்டும் இல்லாமல் சீனு உன்னுடைய பையன், அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு சொல்லி இப்படி முடிவெடுத்திருக்கிறியே, மாயா உனக்கு என்ன தப்பு பண்ணுனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே மாயாவும் ஜானகியும் ரகுராம பாக்குறாங்க. அப்போ வந்து பத்மா சொல்றாங்க, உன்னை விட்டு வச்சதுனால தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை எடுக்கிறாங்க. எடுத்து பத்மா போட்டு வெளுன்னு வெளுத்து வாங்குறாங்க ரகுராம். இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அந்த குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மணி வந்து சொல்கிறாங்க, இவளுக்குலாம் இப்படி தான் கொடுக்கணும், இவளுக்கு கொடுக்காதனால தான் இவ இந்த அளவுக்கு துளிர் விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஜானகியும் மாயா வந்து ரகுராமை தடுக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, 2 பேரும் தள்ளி போகிறீங்களா அப்படின்னு சொல்லவும் இப்படி வந்து ரகுராம் வந்து கோவத்தோடு சொன்னதுமே ஜானகியும் மாயாவும் அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா வந்து சொல்கிறாங்க, அண்ணா என்னை விட்டுருண்ணா, நான் பண்ணினது தப்பு தானே, என்னை விட்டுருனான்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, பெத்த பையன் கூட பார்க்காம நீ இந்த மாதிரிக்கு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக இருந்திருக்கிற, இன்னைக்கு சாருவோட கதை முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு நீயும் ஒரு விதத்தில் காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு ரகுராம் போட்டு பத்மா போட்டு அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவா வந்து பார்வதி போட்டு அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீயும் சேர்ந்து தாண்டி இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருக்கிற, ஒன்னையும் சும்மா விடக்கூடாது அண்ணா, இவங்க 2 பேருமே வீட்டை விட்டு துரத்தி விடணும்னா இதுக்கு மேலே இந்த வீட்டில் உங்களுக்கு இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லவும் உடனே ரகுராமும் வந்து சிவா எடுத்த முடிவுக்கு சரின்னு சொல்லி கட்டுப்படவும் இதை பார்த்ததுமே வந்து பத்மா பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஜானகிட்டையும் ரமணி பாட்டிக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருமா அண்ணா தான் இந்த மாதிரிக்கு முடிவெடுத்திருக்கிறானா, நீ எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ மணி சொல்றாங்க, எங்க பாருங்கத்த, இவளுக்காகலாம் நீங்க பாவம் படவே கூடாது, இவெல்லாம் வீட்டை விட்டே போகணும், இப்போ தான் மச்சான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகிட்ட வந்து பத்மா பார்வதி கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அண்ணி நீங்களாவது சொல்லுங்கன்னு அப்படிங்கும்போது இப்போ பார்வதியும் சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னாதான் வந்து அவரும் சரி மாமாவும் சரி கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜானகி வந்து ரகுராம் கிட்டையும் அவங்க சிவராமன் கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஏதோ தப்பு பண்ணினாங்க, தயவுசெய்து இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க, அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சுதெல்லாம், இன்னும் எதுக்காக அதை பற்றியே பேசணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவராமன் சொல்கிறாங்க, எங்கள் பாருங்க அண்ணி, இவங்க 2 பேருக்காக நீங்கள் பாவம் படாதீங்க, இவங்க லேஸ்பட்டவ கிடையாது, நீங்கள் என்னதான் வந்து அவங்கள மன்னிக்கணும்னு சொன்னாலும் சரிதான், ஆனால் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் திறந்து போகிறதே கிடையாது, மகாலிங்கத்தை மட்டும் உள்ளே அனுப்பியிருக்க கூடாது, இவங்க 2 பேரும் சேர்த்து தான் உள்ளே அனுப்பி விட்டுருக்கணும் அப்படிங்கவோ அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாருங்க சித்தப்பா, நான் சொல்கிறது கேளுங்க, அத்தை நம்மளும் தப்பு பண்ண மாட்டாங்க, அது மாதிரிக்கு சித்தியும் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கவோ இங்கே பாருங்க, இவங்களுக்காக வந்து நீங்கள் பாவம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே அதாவது உன் வாழ்க்கையே அவங்க நாசம் பண்ணதுக்காக இருந்திருக்கிறாங்க, இவங்களுக்காகவா நீ பாவம் பார்த்துட்டு இருக்கிற மாயா அப்படின்னு சிவராமன் கேட்டுட்டு இருக்கும்போது உடனே மாயா சொல்கிறாங்க, சரி அதாவது நடந்தது முடிஞ்சு போச்சுது, இதுக்கு மேலே இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கும்போது இல்லை மாயா, நான் சொல்கிறது கேளு, இவ 2 பேருக்காக நீ பாவம் பார்க்கவே கூடாது, இப்போ தான் அண்ணன் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு, இவங்களை வீட்டை விட்டே துரத்தியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் மாயா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மாயா ஒன்னால் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும், நீ தான் வந்து அண்ணங்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. மாயா அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.